வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பில் சமரசத்திற்கே இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,471 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாளர்கள் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பில் சமரசத்திற்கே இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தொற்று நோய்கள் தொடர்பான அவசர சட்டம் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார். கோவிட்-19 தொற்றை எதிர்த்து துணிச்சலுடன் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அவசர சட்டம் கொண்டுவரப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் அவசர சட்டத்தை பிறப்பிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர், இத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவோருக்கு 6 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவிட்-19 நோய் தொற்று தடுப்புப் பணியில் முன்னணியில் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற தாக்குதல் நடைபெறுவது துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளுக்கான ஒருங்கிணைந்த திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த நிதி தொற்றுநோய் பரிசோதனை, சிகிச்சை நடைமுறைகள், ஆய்வக வசதிகளை மேம்படுத்துதல், தொற்றுநோய் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,471 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று மாலை வெளியிட்டுள்ள தகவலில் 3,959 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15,859 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்த தொற்று பாதிப்பால் 652 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 33 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று மாலை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,629 அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மட்டும் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும், மொத்தம் 662 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவாமல் தடுப்பதற்காக மருத்துவர்கள் ஆற்றி வரும் பணி மகத்தானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனுடன் இணைந்து மருத்துவர்களுடன் அவர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். மருத்துவர்களுக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீது நாட்டின் சில பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியது என்றும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தை அடுத்து இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருந்த போராட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அரசின் உறுதியை ஏற்று போராட்டத்தை திரும்பப் பெற்ற இந்திய மருத்துவர் சங்கத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நன்றி தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாளர்கள் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள ஆலோசனையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்று தொடர்பான செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 தடுப்புப் பணியில் ஈடுபட்டு இந்த நோய் தொற்றினால் உயிரிழக்க நேரிடும் மருத்துவத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட அனைத்து துறை பணியாளர்களுக்கும் வழங்கப்படும் நிதியுதவி 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப் பணி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவரின் உடலை பாதுகாப்புடனும் மரியாதையுடனும் அடக்கம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும்.
கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0113278046 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. NCOV2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் உடலிலிருந்து அந்த நோய் தொற்றுக்கான கிருமி பரவ வாய்ப்பில்லை என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடல் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பின்னரே இறுதிச் சடங்குகள் செய்ய அனுமதிக்கப்படுவதாக சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை கூறியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் இதுகுறித்து அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். கோவிட்-19 தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திற்கு முதல்கட்ட வெற்றி கிடைத்துள்ளதாக அதன் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். SARS-CoV-2 அப்படிங்கிற வைரஸ், இந்த வைரஸ் கோவிட்-19 என்கிற ஒரு நோயை உண்டாக்கி இருக்கு. இப்போ இந்த வைரஸை தடுக்கிறதுக்கு, இந்த வைரஸ் வராமல் இருப்பதற்கு, இதுவரைக்கும் இந்த வைரஸ்க்கு எதிர்ப்பாக ஒரு மருந்தும் இல்லை, தடுப்பூசியும் இல்லை. அதனால இந்த வைரஸை பற்றின ஆய்வுகள் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் எங்களால முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த ஆய்வுகளை தொடங்கினோம். வேக்சின் கண்டுபிடிக்கணும், தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா முன்னெல்லாம் அந்த வைரஸையே நேரடியா ஆய்வகத்துல வச்சு சோதனை பண்ணினா தான் முடியும். வைரஸை ஆய்வகத்துல வச்சு செய்யும் போது சில அபாயங்கள் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு புதிய டெக்னாலஜி இருக்கு, ரிவர்ஸ் வேக்சினாலஜி அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம். இதுல என்னன்னா நமக்கு நேரடியா வைரஸ் தேவையில்லை. இதுல அந்த வைரஸினுடைய மரபணு தொடர், அந்த ஜீன் சீக்வென்ஸ அப்படியே எடுத்து வச்சு ஆய்வு பண்ணினோம். அந்த ஆய்வுல எங்களுக்கு முதல் கட்டத்துல நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு. 70% மேல அந்த வைரஸோட பைண்ட் ஆகக்கூடிய ஒரு சிந்தட்டிக் பாலிபெப்டைட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புரத மூலக்கூறு இந்த வைரஸை நன்றாக கட்டுப்படுத்துகிறது. இந்த வைரஸ் உடம்புக்குள்ள புகாமல் இருக்கக்கூடிய வகையில உள்ள அணுவுக்குள்ள நுழையாமல் தடுக்கிறது அப்படின்னு இந்த ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு. இது முதல் கட்ட ஆய்வு தான். இந்த சிந்தட்டிக் பாலிபெப்டைடுங்கிறதுக்கு நாங்க இன்னும் பெயர் வைக்கல. நமக்கு இந்த மாலிக்யூல் நல்ல வெற்றியை தரும்னு சொன்னா கூடிய விரைவிலேயே இந்த கோவிட்-19 நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும். கேரளாவில் கோவிட்-19 தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு வாரமாக குறைந்து வந்த நிலையில் நேற்று அந்த எண்ணிக்கை சற்று அதிகரித்ததை அடுத்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று 16 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் அதைவிட அதிகமாக 19 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து திரும்பி 22 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னரும் எந்த அறிகுறியும் இல்லாமல் சிலருக்கு தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு நோயாளிக்கு 36 நாட்கள் தொடர்ந்து இந்த தொற்று பாதிப்பு இருந்து வருகிறது. இதுபோன்ற சிக்கல்களை அடுத்து தொற்று பாதிப்பு சற்று கூடுதலாக உள்ள கண்ணூர் மாவட்டத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் மொத்தம் 426 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 307 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 117 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 36,000 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பில் சமரசத்திற்கே இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,471 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடர்பான செய்திகளை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாளர்கள் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்தில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். எமது செய்தி அறிக்கைகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.